இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வலைகளை இன்னும் ஆழத்தில் கொண்டு போய் போடுங்கள், அப்பொழுது ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் போதகம் பண்ணும்படியாக அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கடற்கரை ஓரத்தில் நிற்கிறாரு. அங்கே படகுல பார்க்குறாரு. மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சீமோன் பேதுருலாம் வலைகளை அலசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர்களிடத்தில் கேட்குறாரு, ஏன்பா வலைகளை அலசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ ஆண்டவர், மீன் ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போடுங்க உங்கள் வலைகளை. நீங்கள் என்ன பண்ணுற, இந்த ஓரத்திலே போடாதீங்க, உங்கள் வலைகளை இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போடுங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன். ஆண்டவரே, நாங்கள் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க நான் போடுறேன்ட்டு மறுபடியும் போடுகிறார். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலைகளை கிழியத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பிரியமானவர்களே, நாமும் இப்பொழுது நம் வலைகளை எங்கே போடுகிறோம்? நாம் ஓரத்திலே நம்ம உழைப்புகளை சாதாரணமாக போயிட்டு சாதாரணமாக உழைச்சி சாதாரணமாக செஞ்சுட்டு வந்துடுறோமா? உங்கள் விசுவாசத்தை சாதாரணமாக வைக்கிறீங்களா? உங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்துங்கள், உங்கள் உழைப்பை கடினப்படுத்துங்கள். இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் போங்க, இன்னும் கொஞ்சம் முழுகி, இன்னும் முழு மூச்சோடு அர்ப்பணிப்புக்கோடு கூட விசுவாசத்தோடு கூட உங்கள் உழைப்பை கொடுங்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமாய் கர்த்தரை விசுவாசியுங்கள். இன்னும் கொஞ்சம் ஊழியத்தை ஆழமாய் செயல்படுத்துங்கள். உங்கள் ஆழத்திலே கொண்டு போய் நீங்கள் உங்கள் வலைகளை போடுங்க. இங்கேயே சும்மா பேருக்காகவும் நீங்கள் ஏதோ கடமைக்காக செய்கிறதை பார்க்கலும் விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போடு கூட உண்மையாய் நீங்கள் வேலைகளிலும் ஊழியத்திலும் செய்யும்போது பலனை அனுபவிப்பீங்க. முன்பு உங்களோடு கூட தேவன் இல்லை, நீங்கள் பிரயாசப்பட்டீங்க. இப்போ கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அதை செய்யுங்க. கர்த்தர் இப்போ உங்கள் கூட இருக்க. அந்த சீமோனோடு கூட முன்பு இயேசு கிறிஸ்து இல்லை. அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் உழைப்புகளும் வெறுமையை கண்டீர்கள். ஆனால் இப்போ கர்த்தர் உங்கள் கூட இருக்கார். கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசத்தோடு கூட நீங்கள் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் உழைப்பையும் இன்னும் அதிகப்படுத்துங்கள், பலனை அனுபவிப்பீங்கள். அப்பொழுது அவங்க மீன் வலையை போடுறாங்க. மிகுதியான வலை கிழியத்தக்க மீன்களை அவர்களுக்கு கொடுக்குறாரு. அப்போது கர்த்தர் சொல்கிறத நீங்கள் செய்யும்பொழுது, கர்த்தர் சொல்லும்போது நீங்கள் செய்து அவர்களோடு கூட இருக்கும்பொழுது மிகுதியான ஆசீர்வாதத்தை, இன்னும் கொஞ்சம் உங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்துங்கள், இன்னும் கொஞ்சம் உங்கள் வைராக்கியத்தை, உங்கள் உழைப்புகளையும் உங்கள் கடின அர்ப்பணிப்பையும் ஆழப்படுத்துங்கள், மிகுதியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று தேவன் உங்களுக்கு இன்று வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதத்தில் மிகுந்த அறுவடையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென்.